Hi friends, good morning. Welcome to Maya Export Training Academy. So, the last week வந்து மார்ஜின் அதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த மார்ஜின் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். எப்படி மார்ஜின் செட் பண்ணுறது, ஸோ ப்ராஜெக்ட் அனுப்பும்போது என்னென்ன ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் வேணும் அந்த ரிலேட்டட்லாம் பார்த்துருந்தோம். ஸோ மார்ஜின் போது டிபெண்ட்ஸ் ஆன் த கமோடிட்டி, டிபெண்ட்ஸ் ஆன் த போர்ட், டிபெண்ட்ஸ் ஆன் த கண்ட்ரி, அதை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு நான் இப்போது லைவாக உங்களுக்கு சொல்ல போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த டெஃபிஷியன்சி கன்சைன்மெண்ட் டெஃபிஷியன்சி இருக்குது. கன்சைன்மெண்ட் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னும்பொழுது உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து 3,23,000 ரூபா உங்களுக்கு வந்து ரீஃபர் கண்டெய்னர் ஃப்ரம் ஜேஎன்பிடி டு குவைத் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கொட்டேஷன் கொடுக்குறாரு அப்படின்னா, ஸோ பிஃபோர் டு சென்ட் த கன்சைன்மெண்ட் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிங்க. சார் இந்த கன்சைன்மெண்ட்டோட ரேட் வந்து என்ன 3,23,000 ஃபைனலைஸ் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுங்க. ரீசன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ கன்சைன்மெண்ட்டை வந்து பண்ணும்போது ஷிப்மெண்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஐ மீன் கண்டெய்னர் அந்த ரீஃபர் இருக்கு இல்லையா, அந்த ரீஃபர் கண்டெய்னரை நீங்கள் வந்து ஒரு நாசிக்லேருந்து சரக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, குவைத்துக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நாசிக்கில் லாரியில் லோடு ஏற்றி அந்த லாரியிலேருந்து ஜேஎன்பிடி கொண்டு போய் ஜேஎன்பிடிலேருந்து அன்லோடிங் பண்ணி அதை வந்து கண்டெய்னர் எடுத்துகிட்டு வர சொல்லி அதில் ஸ்டஃபிங் பண்ணி அனுப்புறது ஒன்று. ரெண்டாவது வந்து கண்டெய்னரை டைரெக்டாக நீங்கள் நாசிக்கே எடுத்துன்னு வர்றது. அதுக்கு சில அப்ரூவல்ஸ் சில பர்மிஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த த்ரோ எங்கள் சிஎன்எஃப் ஏஜென்ட் மூலிமா அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த ஒர்க்கை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கண்டெய்னர் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு லான்ஸுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கேருந்து லோடிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கண்டெய்னரை நீங்கள் மூவ் பண்ணி அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் பார்த்ததுக்கப்புறமா சீல் பண்ணிவிட்டு அதை வந்து ஹார்பருக்கு மூவ் பண்ணி தென் யூ கேன் சென்ட் இட் டு த குவைத். ஸோ அது மாதிரி வரும்போது காஸ்ட் டிஃபர் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கண்டெய்னரை டைரெக்டாக நாசிக்கே கொண்டு போகும்போது ஏற்கனவே பார்த்த பழைய ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு ப்ரீவியஸ் ஆப்ஷன் பார்க்கும்போது என்னென்னா லாரியிலேருந்து மூவ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த லாரியோட காஸ்ட் வந்து கட் ஆகும். அந்த காஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கண்டெய்னரில் ஆட் ஆகும். ஸோ பிஃபோர் டு சென்ட் த கமோடிட்டி அந்த கண்டெய்னரோட காஸ்ட் வந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி கொடுத்தாரு, 15 டேஸ்க்கு முன்னாடி கொடுத்தாருன்னா அதே ரேட்டை ஃபாலோ பண்ணாதீங்க. ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி சார் ஓகே இதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார், நான் ஒரு கன்ஃபர்மேஷன் ஒன்று மெயிலில் வாங்கிட்டு இல்லை வாட்ஸ்அப்பில் கூட உங்கள் கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு தென் யூ வில் டூ த ஒர்க். ஓகே ஃபைன். இந்த செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னாக்கா, விஷ்ணு பிரபு அப்படின்னு ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். சரி ஓகே, நான் ஸ்க்ரால் பண்ணும்போது நான் பார்க்கல, மறந்துட்டேன். ஸோ என்ன போட்டிருக்காருன்னா, இவரை போல நல்ல மனிதர்கள் கிடைப்பது கடினம், கிடைத்தது மக்கள் இவரை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது வரைக்கும் சொன்னது விஷ்ணு சார் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. நாம் வேறு சிலரிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம். ஏற்றுமதி பயிற்சியாளர் என்றாலே ஞாபகம் வருவது அசோக் சாசன் சார். விஷ்ணு சார் நீங்கள் சொன்னது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வேறு முறையில் சிலரிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்ற வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்த வேண்டாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு நம்பர் ஆஃப் டைம்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அவங்கவுங்களுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும், கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டைல் ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாவை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு நாளில் கிளாஸ் எடுப்பாங்க, சில பேர் 1 வீக்கில் எடுப்பாங்க, சில பேர் 10 டேஸில் எடுப்பாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த ரெக்யர்மெண்ட், அவங்களுடைய எந்த மாதிரி எடுக்கலாம், எந்த மாதிரி வந்து ஒர்க்கை முடிக்கலாம். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா A to Z வந்து எக்ஸ்போர்ட் தான் பிஸ்னஸ்ஸே. ஸோ எக்ஸ்போர்ட் தான் பிஸ்னஸ், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் அகாடமி, மாயா டெக்கர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸு, வெங்கடேஸ்வர வெங்காய மண்டி, ஃபுல்லாக என்னுடைய லான்ச்சிங் ஃபுல்லாக இதிலே தான் இருப்பேன். ஸோ அது மாதிரி அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்கன்னும் போது ஒரு நாளைக்கு 2 hours 3 hours கூட கிளாஸ் எடுக்கலாம். ஸோ அதனால் அவங்களுக்கு எடுக்கும் பொழுது அந்த மாதிரி எப்பவுமே எனக்கு வந்து யாரையுமே கொண்டு வந்து என்ன கொண்டு வந்து கம்பேர் பண்ணாதீங்க, என் கூட கொண்டு வந்து கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க ஸ்டைல் வேறு, நம்மளுடைய ஸ்டைல் வேறு, அவங்க ஒர்க் பண்ணுறது வேறு. ஸோ இந்த கம்பேர் பண்ணி பேசுகிறதுனால யாருக்கும் எந்த விதமான உபயோகமும் கிடையாது. சரிங்களா விஷ்ணு சார், நீங்கள் சொல்கிறது நான் ஏற்றுக்கிறேன். இவரை போல் நல்ல மனிதர்கள் கிடைப்பது கடினம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக சொல்லலாம். பட் வந்து வேறு ஒருவருடன் சிக்கிக்கொள்ள வேண்டாம், அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்த வேண்டாம். திஸ் இஸ் மை கைண்ட் ரெக்வெஸ்ட் விஷ்ணு சார். நீங்கள் பிஸ்னஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். என்ன பண்ணலாம், டாக்குமெண்ட் பண்ணலாமா, எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கு வந்து மீட்டா மூலிமா என்ன விதமான உதவியை பெறலாம் அப்படின்றத பாருங்கள். இல்லை உங்கள் ஊரில் வந்து ஒரு ஆனியன் மண்டி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாமா, அதுக்கு நாங்கள் என்ன உதவி பண்ணலாம், அந்த ஒர்க்கை செய்யுங்க. அதுக்கு we are ready to help you. அன்னெசரி டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். டைம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே. செகண்ட் வந்து பவானி பாண்டியன்னு சொல்லிட்டு ஃபோன் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. சார் மை நேம் இஸ் கணேசன் சார். முதலில் நான் வாங்கி விற்கிறது சொல்லி லைசன்ஸ் எடுத்துட்டேன். இப்போது நான் சொந்தமாக தொழில் செய்யும் நிறுவனத்தை தொடங்கிவிட்டேன். இப்போது என்னுடைய லைசன்ஸை மாற்ற முடியுமா? இது என்னுடைய கேள்வி மட்டும்தான். நான் இன்னும் சொந்தமாக தொடங்கவில்லை. இந்த கேள்விக்கு பதில் கிடைக்குமா? அருமையான பதில்களை பதிவேற்றம் செய்ததற்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. பவானி பாண்டியன் போட்டிருக்காரு. பட் வந்து அவரோட நேம் வந்து கணேசன். ஓகே கணேசன் சார், உங்களுக்கு லாஸ்ட் வீக்கே நான் ஆன்சர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன்.
இதில் என்ன அப்படின்னாக்கா ரெண்டு ஆப்ஷன் நான் சொல்லியிருந்தேன். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர், மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் அண்ட் மேனுஃபேக்சரர் இல்லையா. அந்த மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்னு போது இப்போ கணேசன் சார் சொல்கிறது பொருளை வாங்கி விற்கிறது, மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் பொருளை வாங்கி விற்கிறது. ஐ எம் ஆல்சோ மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர். அது மாதிரி மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் இருந்திருக்காரு. அது மாதிரி பார்க்கும்போது டாக்குமெண்ட்டில் வந்து மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்னு மென்ஷன் பண்ணி அதை வாங்கியிருக்காரு. ஸோ அதை அப்லோட் பண்ணுறது தான் நீங்கள் மேனுஃபேக்சர்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்காக புது டாக்குமெண்ட் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இன்கேஸ் அதில் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் மீட்டாவை கான்டாக்ட் பண்ணலாம். மீட்டா வில் ஹெல்ப் யூ. அந்த மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் உங்களுக்கு மேனுஃபேக்சரை மாற்றி தர்றதுக்கு மீட்டா வில் ரெடி டு ஹெல்ப் யூ. சரிங்களா. அந்த சேல்னு சொல்லிட்டு அது கேட்டிருந்தா அவர் தான் லாஸ்ட் வீக் ஒரு ஆன்சர் பண்ணியிருந்தேன். சார் இஃப் யூ மைண்ட் குட் யூ எக்ஸ்பிளைன் ஹவு டு ஃபிக்ஸ் த மார்ஜின் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் வாட் ஆர் த லிமிட் செட்டிங் ஆஃப் த மார்ஜின், ஐ மீன் விச் எக்ஸ்டென்ட் வி கேன் செட் த மார்ஜின் ஆஃப் செரல்ஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதுதான் லாஸ்ட் வீக் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஹவு டு செட் த மார்ஜின்ன்றத டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தேன். ஐ ஹோப் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு சஃபிஷியண்ட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் தென் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். அண்ட் தென் சுதன் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்டு தான். இவர் இதோட 3வது கன்சைன்மெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஈஸ்வரம் பாண்டிச்சேரியிலேருந்து பண்ணிகிட்ருக்காரு. 3வது கன்சைன்மெண்ட்டு நான் தான் அவருக்கு வந்து ஆன்லைன் சப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸ்ரீலங்காவுக்கு பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஐ பிளான் டு கிவ் ஒன் ஒர்க் டு துபாய் ஆல்சோ. அந்த ஒர்க்கை வந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து ஸ்ரீலங்காவுக்கு பண்ணிவிட்டு அதுக்கடுத்த ப்ராஜெக்ட் வந்து துபாய் பண்ணலான்னு சுதனுக்கு இருக்கேன். ஸோ ஆல்வேஸ் ராக்கிங் சார், ஐ எம் சா யுவர் ஸோ ஹார்ட் every day to achieve the accomplishment and I can think to anyone to deserve it more. You set an amazing example for everyone. ஓகே சுதன், ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. ஸோ லாஸ்ட் வீக் ஒரு லோடு அமைச்சிருக்காரு. ஸோ அவர் பிகினிங் பொசிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது எப்படி பண்ணுறது சார், இன்வாய்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருந்தார். இப்போ அவர் எனக்கு ஃபோன் பண்ணும்போது யூ கேன் டிஸ்கஸ் வித் மீ டைரெக்ட்லி, எனக்கே டைரெக்டாக கால் பண்ணுவார். கம்பெனிக்கு கால் பண்ணி கான்ஃபரன்ஸ் கால்லாம் இல்லை, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்படின்னா I'll give my number to them directly. அப்படி வரும்பொழுது சார் என்ன ரேட் சார் போயிட்டுருக்கு, என்ன ப்ராஃபிட் வரும், என்ன பண்ணலாம், அந்த எவ்வளோ குவான்டிட்டி அனுப்ப போகிறோம், எனக்கு இவ்வளோ குவான்டிட்டி வேணும் சார், என்னைக்கு கொடுப்பீங்க, அந்த ரிலேட்டட் மட்டும்தான் என்கிட்ட அவர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அது மாதிரி ஒர்க் வரும்பொழுது யூ கேன் கான்டாக்ட் அண்ட் டிஸ்கஸ் வித் மீ டைரெக்ட்லி. சரிங்களா. ஓகே ஃபைன், தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். 1 minute. ஃபர்தராக உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சுனாக்கா அதில் கமெண்ட்ஸில் போடும்போது சொல்லுங்கள். என்ன டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் இருக்குன்றதை சொல்லுங்கள். ஐ வில் கோ த்ரூ இட். அதை முடிஞ்சால் உங்களுக்கு வந்து டைரெக்டாக நான் உங்களுக்கு இதிலே ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, and then Shankaran Saravanan சொல்லிட்டு most of the almost exporters Dubai asking send them the documents directly. It's not risky sir. How can I convince them to send that through banking channel? Kindly guide me அப்படின்னு சொல்லிட்டு சங்கரன் சொல்லிட்டு ஒருத்தர் கொஸ்டின் பண்ணியிருக்காரு. ஒரு 2 weeks முன்னாடி பார்த்துருக்க கொஸ்டின் கேட்டிருக்காரு சங்கரன். நான் இப்போ தான் உங்கள் கொஸ்டினை பார்த்துருக்கேன். ஸோ அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னாக்கா, டாக்குமெண்ட் வந்து டைரெக்டாக அனுப்பக்கூடாது, டாக்குமெண்ட்டை வந்து பேங்க் மூலியமாக தான் அனுப்பணும் அப்படின்ட்டு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். என்ன மாதிரி கிளாஸ் எடுக்கக்கூடிய ட்ரெயினர்ஸும் வந்து இதை தான் உங்களுக்குன்னு சொல்லுவாங்க. நோ நீட் டு சென்ட் த டாக்குமெண்ட் டு த கிளைண்ட் டைரெக்ட்லி. ஸோ ஏன் டைரெக்டாக அனுப்பக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஒன்ஸ் யூ சென்ட் த டாக்குமெண்ட் வந்து கிளைண்ட்டுக்கு நீங்கள் டைரெக்டாக அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா, யூஆர் இன்கேஸ் உங்களை வந்து கிளைண்ட் வந்து அமௌண்ட் அனுப்பிச்சிட்டா தெர் இஸ் நோ ப்ராப்ளம். அமௌண்ட் அனுப்பலை அப்படின்னாக்கா இன்கேஸ் அதுக்கப்புறம் நீங்கள் இசிஜிசி மூலிமா சீட்டிங் வந்து பண்ணிட்டாங்க, கிளைண்ட் உங்களுக்கு அமௌண்ட்டு கொடுக்கல அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்து இசிஜிசி மூலிமா அந்த அமௌண்ட்டை நீங்கள் கிளைம் பண்ண முடியாது, அவங்களை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். அனுப்பும்போது அப்படின்னா எப்படி அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. ஸோ கன்வின்ஸ் பண்ணுறது அப்படின்னு வரும்பொழுது எத்தனை நாளில் சரக்கு போய் ரீச் ஆகுதுன்றதை பார்த்துட்டு நீங்கள் அவங்ககிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா, ஆஸ் பர் த கம்பெனி நாம்ஸ் வி ஹேவ் சம் பேப்பர் ஒர்க்ஸ் அப்படின்றத சொல்லுங்கள் சங்கரன். ஆஸ் பர் த கம்பெனி நாம்ஸ் வி ஹேவ் சம் பேப்பர் ஒர்க்ஸ். ஸோ அதனால் வந்து ஐ வில் சென்ட் த அப்டேட்டட் டீட்டெயில்ஸ் டு யூ வித்தின் 5 days அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த 5 daysக்குள்ளே நீங்கள் வந்து இப்போ ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு டாக்குமெண்ட்டை வந்து பேங்க் டு பேங்க் மூலிமா மூவ் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் வந்து அதை அவங்க வந்து டேரெக்டாக எனக்கு டாக்குமெண்ட் அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஆஸ் பர் கம்பெனி நாம்ஸ் வந்து வி ஆர் நாட் ஏபிள் டு சென்ட் த டாக்குமெண்ட் டு யூ டைரெக்ட்லி. ஸோ ஐ வில் சென்ட் இட் டு யூ த்ரூ பேங்க் டு பேங்க். எனக்கு பேங்க் டு பேங்க் அனுப்பிச்சது சார் எனக்கு ட்ராக் பண்ண முடியும், ட்ராக் பண்ணால் தான் எனக்கு வந்து ரிலேட்டட் ஒர்க்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு டாக்குமெண்ட்டை உங்கள் பேங்க்கில் கொடுத்து உங்கள் பேங்க்லேருந்து குரியர் பண்ண சொல்லி கிளைண்ட்டோட பேங்க்குக்கு அனுப்பி கிளைண்ட்டோட பேங்க்கில் போய் அவர் கிளைம் பண்ணி வாங்கிக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். அது டிஏவாக இருந்தாலும் சரி, டிபியாக இருந்தாலும் சரி, எல்சியாக இருந்தாலும் சரி, திஸ் இஸ் த ப்ரொசீஜர். சரிங்களா. இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் தென் சங்கரன் உங்கள் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிரசாந்த் கணேசன் சொல்லிட்டு கேட்டிருக்காரு, கொஸ்டின் கேட்கல. தேங்க்யூ ஸோ மச் அசோக் சார்.
கீப் ஆன் கைடிங் அஸ்ன்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ பிரசாந்த். கண்டிப்பாக நான் அதனுடைய கொஷினை கண்டினியூ பண்ணுறேன். கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் தென் ஓகே, சஞ்சய் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. சார், கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு 2 to 3 years பிஸ்னஸ் பண்ணாமல் இருந்தால் எனி சார்ஜ் பண்ணுமா ஜிஎஸ்டி அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக சஞ்சய், இது வந்து பெரிய பெனால்ட்டி போடுவாங்க. மேபி வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பிஸ்னஸ் பண்ணும்போது டாக்குமெண்ட் ஒர்க் எல்லாம் முடிக்கும்போது ஜிஎஸ்டி ஆல்சோ ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட். பிளாக்கிங் அவுட் டொமைன், எம்எஸ்எம்இ, ஜிஎஸ்டி, கரண்ட் அக்கௌண்ட், ஐஇ கோட், ஆர்சிஎம்சி இருக்கும்போது ஜிஎஸ்டி ஆல்சோ ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட். ஜிஎஸ்டி இருந்தால் தான் கரண்ட் அக்கௌண்ட் பண்ண முடியும், கரண்ட் அக்கௌண்ட் இருந்தால் தான் ஐஇ கோட் பண்ண முடியும், ஐஇ கோட் இருந்தால் தான் ஆர்சிஎம்சி பண்ண முடியும். ஒன்று இன்டர் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து ஜிஎஸ்டி முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும், எவ்ரி மந்த் வந்து ஜிஎஸ்டியை நீங்கள் ஃபைல் பண்ணணும். ஸோ ஃபைல் பண்ணணும்னு நான் சொல்லும்போது நிறைய பேர் யூடியூப் பார்த்து தான் அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ யூடியூப் பார்க்காதவங்களுக்கு மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். ஸோ இந்த ஜிஎஸ்டி வரும்பொழுது ஃபஸ்ட் மந்த்லேருந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்கிறீங்க. நான் இப்போ தான் சார் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸுக்கே வந்திருக்கேன், நான் எப்படி ஜிஎஸ்டியை ஃபைல் பண்ணுறது அப்படின்னு வரும்பொழுது, ஸோ ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்கேஸ் டிரான்சாக்ஷனே பண்ணல, எக்ஸ்போர்ட்டே இம்போர்ட்டே பண்ணலைன்னா கூட நீங்கள் வந்து ஜிஎஸ்டி வந்து நில்லுன்னு போட்டு ஃபைல் பண்ணணும். இன்கேஸ் அப்படி பண்ணலை அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு பெனால்ட்டி கிடையாது, ஒரு நாளைக்கு ஒரு பெனால்ட்டி. இப்போ இவர் சொல்கிறபடி 2 to 3 years பிஸ்னஸ் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இட் இஸ் பெட்டர் டு டிஸ்கஸ் வித் யுவர் ஆடிட்டர். மேபி அதனுடைய பெனால்ட்டி அமௌண்ட் வந்து உங்களுக்கு 70,000 to 80,000 rupees வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. யூ கேன் டிஸ்கஸ் வித் யுவர் சேல்ஸ் டேக்ஸில் டைரெக்டாக பேசிட்டு அந்த ஒர்க்கை கிளியர் பண்ணுறதுக்கு பாருங்கள். பிகாஸ் ஜிஎஸ்டி இஸ் அ மேண்ட்ரி ஃபார் த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். அதனால் அவங்க டிஸ்கஸ் பண்ணுங்கள் சஞ்சய். இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒர்க்கு, மறுபடியும் வந்து லேட் பண்ண வேணாம். ஓகே தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம். மறுபடியும் உங்களை வந்து வேறு வெரைட்டி ஆஃப் சேனல்ஸில் வந்து மீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். புதிய தலைமுறை, புதிய யுகம், அண்ட் தென் ஜெயா டிவி, அந்த கேப்டன் டிவி, அப்புறம் டிடி ப்ளஸ், இந்த மாதிரி வேறு சேனலில் உங்களை மீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். எனிவே தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் அலாட். ஏதோ முக்கியமான விஷயம்னு எக்ஸ்போர்ட் பிசினஸ் தொடங்கலாம்னு இருக்கேன். ஆனா டவுட்ஸ் நிறைய இருக்கு. அப்போ உடனே மீட்டாவுக்கு போங்க. மீட்டாவா? எஸ், மாயா எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் அகாடமி. எக்ஸ்போர்ட் தொழில் தொடங்கி சக்சஸ்ஃபுல்லா நடத்துறதுக்கு ட்ரைனிங் கொடுத்து லைசன்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஆர்டர் வாங்குறதுக்கும் கைட் பண்றாங்க. மீட்டால ஜாயின் பண்ணுங்க, சக்சஸ்ஃபுல் எக்ஸ்போர்ட்டரா உருவாகுங்க. மீட்டா, உறுதியான அஸ்திவாரம், உத்தரவாதமான எதிர்காலம்.